இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். காலையில் வந்து கோழி எடுத்து குழம்பெல்லாம் வச்சு அது வந்து நல்லா தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டு நான் வீடியோ எடுத்து மறந்துட்டேன். அது தோசைக்கு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என் பையனோட பிறந்த நாள் இன்றைக்கிங்கிறதுனால எல்லோரும் என் தங்கச்சி எங்கள் அத்தை எல்லாருமே இருந்தோம், ஜாலியாக பேசிவிட்டு. அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம், சோறு, சிக்கன் பொரித்தது, பாயாசம் இது எல்லாத்தையும் செஞ்சுருந்தோம். எல்லாருமே சேர்ந்து செஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியிலையும் போக வேண்டியிருந்தது, கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியிருந்தது. முடி நல்லா உதிருதுன்னா அதுக்கு வந்து இந்த இது வெந்தயத்தை முந்தின நாள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து இது மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சின்ன வெங்காயமும் அதையும் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டு குளித்தோம்னா ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் போட்டு குளித்தோம்னா முடி உதிர்றது கட்டுப்படுறோன்னு சொல்கிறாங்க. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சளி பிடிக்கிறவங்க வந்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிடலாம் தலையில். நாங்கள் எல்லோரும் மத்தியானம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜுக்கும் போக வேண்டியிருந்தது, அங்கேயும் போனோம். அதனால் அதுக்கு கிளம்பிகிட்டு இருந்தோம். காலேஜ் வேறு கூப்பிட்ருந்தேன், எங்கள் பையன் வந்து படிக்கிற காலேஜ் வேறு கூப்பிட்ருந்தாங்க. அங்கே ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருந்து அங்கே கூப்பிட்ருந்தாங்க, காமராஜ் காலேஜ். அங்கே போயிட்டு அதிலே லேட் ஆகிடுச்சு, போயிட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அங்கே போயிட்டு வர்றதுக்கு. போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து 2வது கோயிலுக்கு போயாச்சு. என் தங்கச்சி நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு ஏசப்பெல்லாம் கும்பிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து பையனுக்கு கேக்கெல்லாம் வெட்டிக்கிட்டு பிறந்த நாளை நல்லபடியாக முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.